ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம எப்போவுமே ஸ்நாக்ஸ் கொடுப்போம். அது இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது கூடவே ஒரு சூப்பையும் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து பாருங்கள். நல்ல ஒரு பசி தூண்டலுக்கான காரணியாக இந்த சூப் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். அது குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன இத்தினோண்டு போட்டால் போதும். போட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் தான் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதையும் இப்போது வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கொஞ்சோண்டு தனியா விதைகள் ஃப்ளேவருக்காக தான் இதை போடுறோம். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கி விட்டு இந்த தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு நீங்கள் இப்படியும் அரைக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கெட்டி தக்காளியாக இருக்கிறதுனால இது கொதிக்க விட போகிறேன். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். இப்போ சைட்லேயே நம்ம கொஞ்சம் பெப்பரும் எடுத்து பொடிச்சிக்க போகிறேன். இது நான் மற்ற டிஷ்ஷுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கூட வறுத்து உடச்சி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாச்சு. வெந்து வந்ததை ஆற விட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வீட்டில் பெரிய ஸ்ட்ரைனர் இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரைனரில் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டி திரும்ப அந்த குக்கர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி டிப்பிகளை நம்ம எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அவங்க அதை வேண்டான்னு ஒமிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக குடிச்சிடுவாங்க. நீங்கள் திப்பிகளோடு எப்போல்லாம் கொடுக்குறீங்களோ அப்போ அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு ஃப்ளேவர் கரம் மசாலா போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி போட்ட மல்லி விதைகளே ஃப்ளேவருக்கு போதுமானது. இந்த மல்லித்தலை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கூட்டும் அப்படின்றதுக்காக இப்போ சேர்த்துருக்கேன். இது வேண்டாம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்த பெப்பர் தூளையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அருமையாக குடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.